வச்சுட்டு அவங்க எதுவும் சொல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லை, அவங்களுக்கு தெரியும் இந்த வண்டி எங்கே போனாலும் வீட்டில் வந்து நீ தான் என் ஃப்ரெண்டு, ஃபிகர், லவ்வர், பொண்டாட்டி எல்லாமே. நான் அவங்களோட பார்ட்னர், நான் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க சந்தோஷமா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன் தவிர. ஹாய், வாழ்த்துக்கள். எங்கிட்ட வரவேற்பு நல்லா இருந்துச்சு. உங்க சைட்ல இருந்து எப்படி இருக்கு? பசங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பாக்குறாங்களா, ஃபேமிலிஸ் நிறைய பாக்குறாங்களா படத்தை? நிறைய இப்போ ஃப்ரெண்ட் கேங்ஸ் காலேஜ் லீவ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸா பார்க்க ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன். நிறைய அந்த மாதிரி ரிப்போர்ட் தான். சரி, இப்போ உங்களுக்கு வந்து மல்டி ஹீரோஸ் படங்களோட மல்டி ஹீரோயின்ஸ் படங்கள் ரொம்ப பிடிக்குதோ? நடிக்கவா பார்க்கவா? நடிக்க. நீ பார்க்க வேற இருக்கா? சரி, ஃபர்ஸ்ட் நடிக்க சொல்லு. அப்படிலாம் இல்லையா, கதை பொறுத்துதான். கதையை பொறுத்துதான். இனி ஹீரோனே இருந்தாலும் ஓகே, ஒரு 10-15 ஹீரோன் ஓகே, கதை நல்லா இருக்கா, ஏன்னா ரோல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அவ்வளவுதான். ஆனா உங்களை பார்க்க முடியாது ஃபுல்லா மல்டி ஹீரோயின்ஸ் படங்கள்ல வந்து ஒருத்தர் ஓகே, அது ஒரு கிரைம் ஸ்டோரி. சரி, இப்ப பார்க்க பிடிச்சிச்சுன்னு சொன்னீங்க, அது என்ன பார்க்க பிடிக்கிறதுக்கு? பார்க்க பிடிக்கிறது மல்டிபிள் ஹீரோயின்ஸா ஹீரோவா? ஓ, அப்படி கேட்டீங்க. உங்களுக்கு அப்ப மல்டிபிள் ஹீரோயின்ஸ் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா? பார்க்கவும் பிடிக்கும், நடிக்கவும் பிடிக்கும். சரி, இப்போ இந்த சபாநாயகன் கதை வந்துட்டு கதை சொல்லியிருப்பார்ல, ஸோ அந்த ப்ராசஸ் சொல்லுங்க, அது எப்படி பிடிச்சிச்சு உங்களுக்கு? வந்து கதை கமல் சார் ஏடின்னு சொன்னோடனே உடனே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கதையை பற்றி சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா கமல் சார் எந்த அளவுக்கு எனக்கு ஆக்டராக பிடிக்கும், டைரக்டராகவும் பிடிக்கும். ஸோ அந்த சைட்லேருந்து ஒருத்தர் வராருன்னா கதை ஓரளவுக்கு இருக்கும். கதை கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வெறும் ஒரே கேள்வி தான் கேட்டேன், ஸ்கூல் போர்ஷன்ஸ் என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பண்ண முடியாது, உங்களுக்கு அந்த ஃபேஸ் இருக்கு, சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டேன். அப்புறம் ஸ்கிரிப்ட் தாங்கன்னு ஸ்கிரிப்ட் படித்தேன். எனக்கு இதில் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. ஹியூமர், டான்ஸ் இதெல்லாமே ஆஸ் அன் ஆக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு. அதுவும் இல்லாமல் இது ஏதோ ஒரு வகையில் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். இப்போ அதுதான் இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு அந்த மாதிரி தான் மெசேஜ் நிறையா வந்துருக்கு. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது, பசங்களாம் ஒன்றா போய் சிரிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. ஏன்னா என்னோட ஃபேமிலி நேற்று போனாங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ரொம்ப க்ளீனான ஃபிலிம். ஸோ அவங்களும் நிறைய சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரைட், இந்த படத்துல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சரக்கு இல்ல, அதுக்கு பதிலாக மெரிண்டா அந்த மாதிரி. ஸோ இது எங்க உருவாச்சு? டைரக்டரா இல்ல நீங்க எது சொன்னீங்களா? ஸோ அவருக்கு எப்படி இது தோணுச்சு? இல்லை, நான் கேட்டேன் இத்தனைக்கும், சார் பசங்களாம் இருந்து போதியாக இருந்தாலும் தெளிவாக பேசுகிறேன், டைலாக்லாம் கூட இருக்கு, நம்ம சரக்கு பண்ணி காமிக்கணும். அவர் இல்லை சார், புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும், இதை வந்து கிட்ஸு குழந்தைங்க இந்த வந்து இந்த படம் நிறைய பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால அந்த புரிஞ்சவங்களுக்கு ஆஃபீஸாக புரிஞ்சிடும், பட் நம்ம காமிக்கிறது வந்து கூல் ட்ரிங்க்ஸ் மட்டுமே தான் இருக்கணும் அப்படின்னாரு. எனக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு, எந்த மாதிரி ஒருத்தர் யோசிக்கிறாரு, இது நமக்கு எடுக்கக்கூடாது, ஓகே இப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணலாம். அது முழுக்க டைரக்டரோட விஷயம். சரி, உங்களுக்கு இது மாதிரி ரியாலிட்டியில எதுவும் நடந்திருக்கா? கடைசி வரைக்கும் கமிட் ஆக முடியல, அதாவது கீர்த்தி பண்ணிருக்கு முன்னாடி ஏதாவது ஒன் சைட் லவ் பத்தி ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல? காலேஜ் லைஃபா? ஒன் சைட் லவ். ஃபர்ஸ்ட் லவ்வே ஒன் சைட் லவ் தான் கடைசி வரைக்கும் பிக்கப் ஆகல. அது எது, ஸ்கூலா இல்ல காலேஜா? என்ன சொன்னாங்க? இப்போ ப்ரப்போஸ் பண்ணீங்களா? பண்ணேன். என்ன சொன்னாங்க? சரி, என்னன்னா அவங்களுக்கு நான் சினிமா ட்ரை பண்ணுறது ஒரு பிரச்சனை, அப்புறம் நான் மாதிரி பிடிச்சிருக்கேன்னு சொன்னேன். பட் அவங்களுக்கு அதை செட் ஆகல, அவங்களுக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு. ஸோ அவர் வந்து சிஏ பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃபான ஒரு ஒரு வேலையில இருக்கிற ஆளா பிடிச்சிட்டாங்க. தெரியல. இல்லை சரி, இப்போ உங்களை பார்த்துருப்பாங்கல்ல, எதுவும் பேசினாங்களா அவங்க கிட்ட? அப்படிலாம் இல்லை. அதுக்கப்புறமே ஒரு 5-6 வருஷம் கழிச்சு 6-7 இயர்ஸ் கழிச்சு திருப்பி மீட் பண்ணோம், தெகிடி வந்த டைம். அப்போ அந்த சிஏ பையனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ அவர் வந்து என்னோட ஃபேன்னு சொன்னார். எனக்கு வந்து எஸ். இன்னொரு படத்துல இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது வந்து டான்ஸ். பேபிமா சாங்கா இருக்கட்டும், சிக்கிகிட்டா சாங்கா இருக்கட்டும், ஸோ இது ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டான்ஸ் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. நான் சின்ன வயசுல டான்ஸ் பண்ணல, ஸ்போர்ட்ஸ் மேன். ஒரு ரிஜிடா இருந்துட்டு கிரிக்கெட் பிளேயர் அப்படிதான் இருந்தேன். இந்த கல்ச்சுரல்ஸ்லாம் போனதில்லை, பக்காவான ஸ்போர்ட்ஸ் மேன் தான். நடிக்கணும்னு ஆசைப்படல சின்ன வயசுல. இப்போ காலேஜில் ஏதோ ஒரு என்ன ஆச்சுன்னு தெரியல ஆக்டர் ஆகிட்டேன். ஸோ டான்ஸ்ல இப்போதான் லேர்னிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங். ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நினைக்கிறேன், ஆடி பார்க்கலாம் அப்படின்னு. இதுக்கு பெரிய கிரெடிட் வந்து பிருந்தா மாஸ்டர், ராஜ்சுந்தரம் மாஸ்டர், நீலா மாஸ்டர்,
இவங்கெல்லாம் தான் ஆட வச்சாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து நல்லா ஆடி என்னடா டான்ஸ்லாம் ஆடுற அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா டான்ஸ் எல்லாம் ஆடுற அப்படிங்கிறாங்க. பட் அது காரணம் வந்து என்னோட மாஸ்டர்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கான ரிஹர்ஸ் எல்லாம் பண்ணது. இப்போ நெக்ஸ்ட் ப்ளூ ஸ்டார்லேயுமே ஒரு டான்ஸ் நம்பர் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஆட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்க? இல்ல நல்லா தாங்க இருந்துச்சு, நீங்க பண்ணலாம். சரி, இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது எங்களுக்கே வந்து காலேஜ் லவ்வை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரிலாம் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு இருந்திருக்குல்ல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸா போய் பார்த்தது அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சா உங்களுக்கு? நான் எங்க ப்ரொமோஷன்ஸே போதும், நான் எங்க படத்தை போய் பார்க்குறது. இது வரைக்கும் ப்ரொமோஷனே பண்ணி சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு சொன்னாங்களா? பார்த்துட்டு நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ மத்தவங்க சொல்றது வேற, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது வேற. நீங்க இதெல்லாம் பண்ணேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லலாம்ல எங்களுக்காக? எல்லாருமே ஷாக் ஆனது வந்து டான்ஸ் தான். டான்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கேன். நானும் கரெக்ட்டா அது பண்ணிருக்கேன். ஏன்னா மச்சான் நல்ல டான்சர் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ இது மோஸ்ட்லி டைரக்டரோட ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகான விஷயம்னா டைரக்டரோட படிச்ச ஸ்கூலு படிச்ச காலேஜ் தான் ஷூட்டும் பண்ணோம். அவருக்கு க்ளோஸான வாழ்க்கை தான் இந்த சபாங்கிறதே. அவரும் ஃப்ரெண்ட்ஸோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீமியர் வந்து பார்த்துட்டு எங்க லைஃப் அப்படியே இருந்தது அப்படின்னாங்க. ஸோ சந்தோஷமா. சரி, கீர்த்தி பண்ணியன் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அவங்க ரொம்ப பிடிச்சது. வீடியோ பார்த்தேன், செம்ம என்ஜாய்மெண்டா வந்தாங்க. ரொம்ப பிடிச்சது. பட் இருந்தாலும் ஒரு பொசசிவ் இருக்குல்ல. யாருக்கு? ஒரு வைஃபா இருந்தா யாரு? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசினாலே ஐயோ இது 5-6 பொண்ணு லைனா போய்கிட்டே இருக்குது. அப்படி ஒண்ணு க்ளோஸ் பண்றீங்க, அடுத்தது ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க எதுவும் சொல்லலையா? அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு தெரியும் இந்த வண்டி எங்க போனாலும் வீட்டுல தான் அதெல்லாம் கவலைப்பட்டதோ இல்லை, கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சது. மெயினா ஸ்கூல் போர்ஷன்லாம் வந்து ரொம்ப பிடிச்சது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ரைட். ஆனா நீங்க கண்ணகி வெளியாகும் போது நீங்க இங்க இல்லையா? ஆமா. அப்போ நீங்க எங்க பாத்தீங்க? சிக்கிம்ல இருந்தேன். பாத்தீங்களா? சிக்கிம்ல எங்க பாக்குறது? அங்க -2 டிகிரி பார்க்கல. சோ அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்து நான் முன்னாடியே பார்த்துட்டேன். கிளம்பறதுக்கு முன்னாடியே படம் பார்த்துட்டு ப்ரொடியூசர் கிட்ட பேசிட்டு அவங்க கிட்ட என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ரொம்ப பெருமையா இருந்தது. ஒரு கதை அவங்க சூஸ் பண்ணி நடிச்சு அதை பேக்கப் பண்ணி ரிலீஸ் ஆகணும்னு அதுக்காக ஒர்க் பண்ணி அந்த ஹோல் ப்ராசஸ்லயுமே நான் வந்து வெரி ப்ரௌட் ஆஃப் இட். ரைட். அதே மாதிரி படத்துல இருந்து ஏதாவது ஒரு டயலாக் பேசிக்கலாம்ல, அந்த ஆக்ஷனோட பேசுங்க. உங்க ஆக்ஷன் தான் அவ்வளவு. சபாலியா இதுக்கு தான் மத்த தலைவர் அப்பயே சொல்லியிருக்காரு, நீ விரும்புற பொண்ணோட உன்ன விரும்புற பொண்ணை பாரு. ஓமை கடவுளே, அவர் ஃபேவரட். அதுல இருந்து ஓமைகள்ல இருந்து நீதான் என் ஃப்ரெண்டு, ஃபிகர், லவர், பொண்டாட்டி எல்லாமே. செம்ம பொண்ணு அனு. அது சொல்லுங்க. அது ஃபைனல் டயலாக். செம்ம பொண்ணு. வாவ். ரைட். இப்போ ப்ளூ ஸ்டார் எப்படி போயிருக்கு? ப்ளூ ஸ்டார் முடிஞ்சது. அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகுது. சரி, இதுல எப்படி எதிர்பார்க்கலாம்? ப்ளூ ஸ்டார் வந்து நான் பண்ண படத்துல ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஃபிலிம் தான். 90s செட் பண்ணி அரக்கோணம்ல செட் பண்ண ஒரு கதை இது. 2 கேங்ஸ் நடுவில் இருக்கிற கிரிக்கெட் ரைவல்ரி, மற்ற ரைவல்ரி இதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ற படம். படம் தெறிக்க விடும். சரி, இப்போ கீர்த்தி பாண்டியன் கல்யாணத்துக்கு பிறகும் நடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. சில பேர் பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அவங்களோட பார்ட்னர், நான் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க சந்தோஷமா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேனே தவிர அவங்க பேஷனை விட்டுட்டு வீட்டை பார்த்துட்டு அந்த மாதிரி சொல்லணும்னு எனக்கு என்றைக்குமே மனசே வராது. எனக்கு அவள் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். ஸோ அவளோட பேஷனை ஃபாலோ பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமா இருப்பாள். ஸோ ஐ வாண்ட் ஹர் டு பி ஹாப்பி. அவ்வளோதான். இப்போ நீங்க நிறைய படங்கள் ஃபைனல் கொஸ்டின், இப்போ நிறைய படங்கள் நடிச்சிங்க. நமக்கு இந்த ஒரு ஜேர்னல் நமக்கு நல்லாவே செட் ஆகுது அப்படின்னா அது எந்த படம், எந்த மாதிரியான ஜேர்னல் சொல்லுவீங்க? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா நினைக்கிறது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா நான் தான் சொல்றேன்ல, தெகடியில எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு உங்களை. நான் சும்மா மாத்தி விட்டுருவேன். ஆனா அது ஓமை கடவுளை பார்த்தது பின்ன நித்தம் ஒரு வானம், நினிலா அடுத்தடுத்து அப்படி ஃபாலோவர்ஸ் ஆயாச்சு. லைஃபோட ஒட்டின கதைகள், ஃப்ரெண்ட்ஷிப் கதைகள் தான் நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு நான் வெயிட்டிங். இன்னும் ஆக்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதுல சபாநாயகர் தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்கு. நான் இது வரைக்கும் ஆக்ஷன் பெருசா அடிச்சு அதெல்லாம் பண்ணது. ஸோ தேர் இஸ் a lot to explore. எனக்கு இது வரைக்கும் நான் ரொம்ப என்ஜாய் பண்றது வந்து காமெடி. நான் என்ஜாய் டூயிங். தீனி ஆகட்டும், இல்லை ஓமை கடலை ஆகட்டும், இல்லை இதை சபாநாயகன் ஆகட்டும், காமெடி போர்ஷன்ஸ் தான் ரியலி என்ஜாய்.
ரைட். போர் தொழில் வந்து இப்போ பயங்கரமா போர் தொழிலுமே என்ஜாய் காமெடி. அப்போ வந்து இல்ல அது சரி ஓகே. பட் அப்போ வரவேற்பு பெற்றதோட இப்போ வந்துட்டு அடுத்தடுத்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி அந்த இதுக்கெல்லாம் பெரிய வரவேற்பா இருக்கு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? எவ்வளோ போர் தொழில் வந்து the film deserves all the love, all the awards. போர் தொழில் வந்து ரொம்ப பக்காவா எடுக்கப்பட்ட ஒரு ஃபிலிமா சொல்லுவேன். ஏன்னா அந்த டைரக்டர் விக்னேஷ் ராஜா வந்து அவ்வளோ he worked for it. அண்ட் அந்த படம் இப்போ அந்த சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் எடிட்டிங் அண்ட் பெஸ்ட் சவுண்டு வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அந்த படம் பார்ட் 2லாம் வரும் கண்டிப்பாக. ஸோ விக்னேஷ் ராஜா அடுத்த படம் சீக்கிரம் ஆரம்பிக்கும், நான் வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி கடைசியாக பாட்டு பாடிட்டு மட்டும் முடிச்சலாம். பாருங்க என்ன பாட்டு வேணும் பாடுங்க எதுனாலும். யுவர் ஃபேவரேட். மாலை நேரம் கதிரும் சாயும் மடியில் நீயும் தூங்கடா, பூமியாவும் தூங்கும் நேரம் பூவே நீயும் தூங்கடா, மலரின் காதல் பணிக்கு தெரியும் என் மனதின் காதல் தெரியுமா, சொல்ல வார்த்தை கோடிதான் உன்னை நேரில் கண்டால் மௌனம் ஏன், தூங்க வைக்க பாடினேன் நான் தூக்கமின்றி வாடினேன், தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு பூவுடன் மெல்ல நீ வீசு. அடுத்த படத்துலயும் பாடுறதுக்கும் வாய்ப்பு கேளுங்க. அப்படியே மெல்ல மெல்ல. உங்களுக்கு பண்ணதே போதுங்கிற. ஓ அப்படி. ஐயோ இதெல்லாம் கேட்டாயே வச்சுக்கோங்க. இனிய கொண்டு எடுத்துவாங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நிறைய படங்கள் அடுத்தடுத்து கம்மிட்டாங்க. ப்ளூ ஸ்டார்க்காக வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.